Taste the Daily. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் அப்பைய நாயக்கன்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜசேகர், பட்டாசு வெடி விபத்திற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது விருதுநகர் அருகே பொம்மையாபுரம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சாய்நாத் பட்டாசு ஆலையில் இன்று காலை வழக்கமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக பேன்சிரக பட்டாசுகள் தயாரிக்கும் முறையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 அறைகள் சேதமாகின. மேலும் இந்த அறையில் பணியாற்றியிருந்த 5 நபர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் இறந்தவர்கள் யார் என்பது குறித்து வச்சக்காரப்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சாத்தூர் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சேதமான அறைகளில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர். விருதுநகர் அருகே அப்பைய நாயக்கன்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் 4 அறைகள் முற்றிலும் தரைமட்டமாகி இருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 5 பேர் பலியாகி இருக்கின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் அருகே உள்ள அப்பைய நாயக்கன்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் 4 அறைகள் தரைமட்டமாகி இருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். விருதுநகர் அருகே உள்ள அப்பைய நாயக்கன்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.